நம்ம எத்தனை பேர் வந்து யூடியூப் வந்து முன்ன மாதிரி இன்னும் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம்? கண்டிப்பாக கிடையாதுல்ல. யூடியூப் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு, அதோட யூஐயும் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதில் வர கண்டென்ட்ஸுமே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூடியூப்பில் வந்து மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது யூடியூப்பில். ஸோ நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம் அதை. ஸோ எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட்ஸ். முன்னாடி யூடியூப்ன்ற இடம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டுமே இருந்தது. யூடியூப் பண்ணுறீங்களா, ஓகே சூப்பர், இது வந்து ஒரு சைடாக தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. மெயினாலாம் கண்டிப்பாக யூடியூப் எடுத்து பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது வந்து முன்னாடி இருந்தவங்களோட ஒரு வே ஆஃப் திங்கிங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறி இருக்குது. ஒரு யூடியூப் சேனல்னால் அதுக்கு ஆஃபீஸ் வச்சு, அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, அதுக்கு தேவையான எம்ப்ளாயீஸை எடுத்து எல்லாமே பண்ணித்தரோம். போங்க போய் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து யூடியூப் அப்படின்றது மாறி இருக்குது. நிறைய பேர் வந்து கெரியர் ஆப்ஷனாகவே யூடியூப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகை அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூடியூப் அப்படின்ற ஒரு இடம் வந்து பயங்கர ஒரு சீரியஸான இடமா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னோடய சேனலில் பேச முடியும் இல்லையா. அண்டு பார்த்திங்கன்னா முன்னாடி யூடியூபோட ஓஜி யூடியூப் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மீம் பார்க்குறவங்க மீம் பார்ப்பாங்க. தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குக்கரி சேனல்லாம் நிறையா இருக்கும் ஓஜியில். அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஜம்ப் கட்ஸை மறக்க முடியுமா? ஜம்ப் கட்ஸோட ஒரு வீடியோவும் நம்மளாம் வந்து 10-15 தடவை பார்த்துருப்போம். அப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓஜி யூடியூப் சேனல்னு பார்த்திங்கன்னா ஜம்ப் கட்ஸை சொல்லணும். அதில் நம்ம ஹரிபாஸ்கர், ஹேட்ஸ் ஆஃப், அந்த மாதிரி வந்து ஒரு சேனலில் இது வரைக்கும் நான் பார்க்கல. நிறையா சேனல் இப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு யூடியூப்பில். முன்னாடி பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, பட் அது வந்து ரொம்ப தரமாக இருந்ததுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, பட் அந்தளவு தரம் கிடையாது. சேனலில் ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்களா, ஸ்டார்ட்லாம் போட்டு கொடுத்துருச்சு எனக்கு. ஓகே, ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. எதுக்கு நம்ம வந்து ஜாலியாக வீடியோ போடுறோம், நீங்களும் சேர்ந்து பாருங்கள். என்ன நிறைய பேர் போடுறாங்க, நானும் ஒருத்தன், என்னையும் சேர்ந்து பாருங்கள். ஓகே, ஸோ அதை மாதிரி தான் சொல்லி சப்ஸ்கிரைபர் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ அதான் கைஸ், ஜென்ரலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூடியூபுங்கிறது முன்ன மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. யூடியூப்பை வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து சில பேர் வந்து யூடியூப்பில் ரிலேயபிளான சோர்ஸே கிடையாதுன்னு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களே வந்து யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சு இதுதான் உண்மை, இதுதான் நிஜம் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் சேனலே வந்து மாறிக்கிட்டாங்க. அவங்களோட மோட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க அவங்களும். ஸோ அப்படி தான் சொல்லணும். இந்த காலம் இது 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 இதுவும் நம் ஸ்கேம் காலம். இப்போ யூடியூப்ல ஸ்கேம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தையாக போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அடையாள என்ன சொல்கிறது, அது ஸ்கேமை நான் உடைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ2டி நந்தா ப்ரோ வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சியும் காட்டியிருக்காரு. என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருப்பார். கேரளத்து டோலி சொல்லக்கூடாது. ஓகே, கேரளாவில் ஒருத்தவங்க டிக்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ஃப்ராட்லைன் கம்பெனி. ஸோ கம்பெனின்றதை விட ஒரு ட்ரேடிங், இது மாதிரி ட்ரேடிங்னு சொல்ல முடியாது, அதான் 10 ரூபா கொடு நான் 100 ரூபா ஆக்கி தரேன், அந்த மாதிரி ஒரு கம்பெனி போல். ஓகேவா. ஸோ அதில் வந்து ஒருத்தர் ஏமாந்து பணத்தை போட்டார். யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அமலாராஜ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நான்லாம் எங்கள் அம்மா சொன்னாலே கேட்க மாட்டேங்க. இவர் எப்படி இந்த அமலாராஜ் பொண்ணு சொல்லிச்சுன்ட்டு அவரோட காசை போய் போட்டாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் கொஞ்சம்னா பரவாயில்ல, இவர் ஏதோ ஒரு 1000s வந்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க தான் சொல்லி போடுவீங்களாங்க ஏங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் போட்டுட்டாரு. அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. அது வந்து அந்த கம்பெனின்றது ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அது ஒரு ஸ்கேமாக மாறிடுச்சு. இவங்க ஸ்கேமுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்க மாறிட்டாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ2டி ப்ரோக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு, நீ வச்சு சதைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் வந்து ஒரு ஏ2டியோட சோல்ஜர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோலாம் ரொம்பவே வந்து வரவேற்கத்தக்கது. ஓகேவா. ஏ2டி வந்து நாட் ஓன்லி இன் டெக், அவங்க அந்த டெக் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸையும் கொண்டு வராங்க. அண்ட் இதை பற்றி வந்து ஒரு வக்கீல், அவர் சேனல்லையும் நான் கீழே போடுறேன், அவருமே வந்து வீடியோ போட்டிருந்தார், ஒரு அட்வொகேட். ரொம்பவே சூப்பர். இப்போ நம்ம கம்யூனிட்டியை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. போட்டின்னு இல்லாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்லியிருப்பார், இவர் சொல்லியிருப்பார், இப்போ நான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டிங்கிறது, தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிங்கிறது வந்து இப்போ ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இது வந்து எந்த வகையில் சீரியஸாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒருத்தவங்க தான் இப்படி வந்து மாட்டினாங்களா, இது வந்து போலீஸ் லெவலில் போயிடுச்சு. இப்போது ஒருத்தவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போலீஸ் இருந்தார், அவரே இந்த ஒரு பிரச்சனையை வந்து நோட்டீஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டார், என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ அதான் இவர் ஏ2டி ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும், உங்களுக்கு அதுக்கான முழு உரிமை இருக்குது, கேள்வி கேளுங்க. எப்படி நீங்கள் ஒரு ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணலாம், அடுத்த தடவை நீங்கள் ஒரு உண்மையான ப்ராடக்டே போட்டால் எங்களுக்கு எப்படிங்க ட்ரஸ்ட் வரும் அப்படின்ற கேள்வியெலாம் நீங்கள் கேளுங்க, கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. ஸோ அவரோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அமலாராஜ் ஜெயிலுக்கு போகணுன்னு கிடையாது, இந்த இன்னொரு ஸ்கேம் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்றத அவரோட நோக்கம்.
ஓகேவா. அண்ட் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்காங்க. போன ஒரு யூடியூபரா இல்லை ஒரு டிக்டாகரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சில்மிசம் பண்ணிக்கிருக்காங்க யூடியூப்பில் நிறைய பேர். இப்போ ரீசெண்டாக கூட இப்போ வந்து ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணி யூடியூப்பில் வந்து ஒரு கிளாஸில் நடக்கிற விஷயமாடா இதெல்லாம் டிக்டாக் இப்படியாடா பண்ணுவீங்க நீங்கள்? எவ்வளவோ விஷயம் இருக்குது டிக்டாக் பண்ணுறதுக்கு. அதுக்குன்னு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்லாம் கெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிக்டாக் பண்ணி ஒருத்தர் மாட்டி உள்ளே போயிருக்காரு. இப்போது அவர் உள்ளே போயிருக்காரா இல்லை ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்காரான்னு தெரில. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச 2 பேர். நம்ம குவாரண்டைன் டைமில் வந்து ஜாலியாக விளையாடின கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல். அதை ஸ்ட்ரீம் போட்டு பெரிய ஆளானவர் தான் இந்த பப்ஜி மதன் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல கேம் பிளேலாம் போடுவார், ஜாலியாக தான் இருக்கும், பார்த்துருப்போம், நம்மளும் ஸ்ட்ரீம்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஜாலியாக கேம் பிளேலாம் போட்டுன்னு இருப்பார். பட் இவர் என்ன பண்ணுவார், நடுவில் திட்டுவார் பயங்கரமாக, செம்ம அப்யூசிவாக இருக்கும். ஒரு வரமுறையே இல்லாமல் இருக்கும். திட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா வந்து இப்போ வந்து அவ்வளோ திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் அவரோட ஒரு பார்ட் ஆஃப் த சேனல் நல்லா இருந்தாலுமே, இந்த கேம் பிளே ஸ்கில் எல்லாமே நல்லா இருந்தாலுமே, பிரதானமாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறவர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு 4 பேர் வச்சு அடியேட்டு நடிச்சாங்க யூடியூப்பில். ஸோ அதை பார்த்துட்டு குண்டுக்கட்டாக, அதாவது போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி, ஓகே அவர் ஃபேஸ் ரிவீல் கூட பண்ணல தெரியுமா? அந்த ஆள் வந்து ஃபேஸ் ரிவீல் கூட பண்ணல. எங்களுக்கு இவ்வளோ வரட்டும், அப்புறமா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணிக்கிறேன்னு உட்காந்தாரு. இப்படி வந்து ஒரு நியூஸ் சேனலில் ஃபேஸ் ரிவீல் பண்ண வச்சுட்டாங்க. அவன் தப்பு தானே, இப்படிலாம் வந்து ஒரு பொது மேடையில் அசிங்கமாலாம் பேசக்கூடாது. ஸோ அதுக்கான தக்க தண்டனையுமே அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவர் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவரோட சேர்ந்து இன்னொருத்தவர் பைக் ஓட்டுற ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பைக் ஓட்டி ஜாலியாக தான் வந்து சுற்றி இருந்தார். சில காலத்தில் வந்து எனக்கே தோணும், இவர் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி இருக்குது, ஏன் இவரை வந்து இவ்வளோ ஹேட்டடாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டு பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு, விளாக் போடுறாரு, சில பல விஷயங்களை பண்ணுறாரு. இது எதுக்கு வந்து இவருக்கு வந்து இவ்வளோ ஹேட்டு நடந்துக்கிருக்கு அப்படின்னு நான் வந்து யோசிச்சுக்கிருக்கேன். அண்ட் அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ கொஞ்சம் இடத்துலலாம் திமுறாக பேசுவார் போல், பயங்கர திமுறாக பேசுறது. நீ யாரா பெரிய இவனா, நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன்டான்ற மாதிரிலாம் பேசுவார் போல். எனக்குமே தெரில, நான் ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ணது கிடையாது. இந்த நியூஸ் எப்போ வைரல் ஆச்சோ அப்போ தான் எனக்குமே தெரியும். இப்போ பைக்கில் வீலிங் அடித்து கீழே விழுந்தா பாவம், அவருக்கு உடம்பும் போச்சு. அவருக்கு இருந்த ஃபேமுக்கு அவர் தூக்கி உள்ளவே வைக்க போகிறோம், லைசன்ஸும் கேன்சல் பண்ணி விட்றோம் அப்படின்ற மாதிரி கேன்சல்லாம் பண்ணி விட்டாங்க. அவருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் வைஸ், அதாவது பொலிட்டிக்கலில் அந்த போலீஸு கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான்டா, இந்த வகையில் வந்து அவருமே டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தோணுது, எனக்கு வந்து என்ன பர்சனலாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அப்படின்ற ஒரு இடம் வந்து இப்போ வந்து ஒரு ஃபன்னான ஒரு இடமா இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸான இடமா தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ மற்றவங்கள வந்து நம்ம காட்டி கொடுக்கறதுக்கும், இவங்க என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க, இப்போது ஒரு ஃபேக்கான பிராண்டை ப்ரொமோட் பண்ணால் கூட அதை உடைக்கிறதுக்குன்றதுக்கு நிறையா பேர் வந்துட்டாங்க. இப்போ அதில் முக்கிய பங்கு வகிப்பவர் நம்ம A2D நந்தா. அப்புறம் எது வந்தாலும் என்ன, கடமை, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம A2D ப்ரோ வந்து நிற்கிறாரு. ஸோ விச் இஸ் வெரி குட். ஒரு சோல்ஜரை நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் நம்ம கம்யூனிட்டி ஹெல்த்தியாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ JK ஆகட்டும், சத்யா வந்து சில விஷயம், அதாவது ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுவோம் அதை பற்றி. ஸோ அதை பற்றியுமே வந்து சத்யா வந்து சொல்லியிருந்தார், சோறு திங்கிறதுக்கு வந்து போய் உழைக்கணும்டா, ட்ரேடிங்கை 4 கம்ப்யூட்டர் தட்டிட்டு ட்ரேடிங் மட்டும் பண்ண முடியாது, அவங்களாம் வந்து பேக்கப் இருக்கவங்க, நம்மளாம் பேக்கப் இல்லாதவங்க, கரெக்டாக பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு சீரியஸான ஒரு பாத் கொண்டு போகிற ஒரு விஷயமே வந்து யூடியூப்பில் வந்து இப்போ பிரதானமாக வந்துக்கிட்டு இருக்குது. யூடியூப் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபன், அதை வந்து நம்ம ஒரு இதுவாகவுமே அவேர்னஸாகவுமே க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு லேர்னிங்கும் அதுலேருந்து எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ யூடியூப் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ எஸ், முன்ன மாதிரி கிடையாது அப்படின்றதான் என்னோட ஒரு கருத்து. உங்களோட ஒரு கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக, இல்லை வந்து இன்னும் இல்லை ப்ரோ யூடியூப்லாம் சும்மா ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை யூடியூப் வந்து பயங்கரமாக இப்போ அப்கிரேட் ஆகிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி செட்டான ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஸோ நல்லது தான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதையுமே வந்து கீழே சொல்லுங்கள். எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோலாம் நிறைய லைக் பண்ணால் தான் வந்து தள்ளி விடுமா அல்காரிதம். இதுவும் புது அப்டேட்டாக யூடியூப்பில். ஓகே, அதையும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கைஸ், அவ்வளோதான். ஸோ கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுனது கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களோட எஃபோர்ட் எடுத்து, அவங்களோட டைம் எடுத்து ஒன்று அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்றதையாவது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில். இல்லைனா விட்டு போயிடுவேங்க, போகிறேன் அப்படின்னா போக மாட்டேன்,
இப்படி எதையாவது ஒன்று சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from yours randomly ஸ்ரீராம்.